அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய 55வது நாளுடைய பாட வகுப்பாக தடுக்கப்பட்டவைகளில் இருந்து குடும்ப வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் சென்ற கிளாஸ்லேயே தடுக்கப்பட்ட சில தொழில்களை, சிலைகளை செதுக்கிறது, சிலுவைகளை செய்கிறது, கஞ்சாபின் போன்ற போதை தரக்கூடிய பொருட்களை விவசாயம் செய்து விற்பது, வியாபார தொழிலில் ஈடுபடுவது, நாய் வித்த காசு, சோதிடம் பார்த்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய காசு, இதுவெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி வட்டி தொழில் செய்வது, வட்டி தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவது, அதுவும் தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் தனது மனைவி அல்லாதவர்களை, கணவன் அல்லாதவர்களை இச்சையுடன் பார்ப்பது, பேசுவது, அணுகுவது, இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்நிய ஆண் அல்லது பெண்ணோடு பல மணி நேரம் தனிமையில் சந்திப்பது, அது போன்ற காரியங்களில், தனிமையில் இருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது, இவையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடன் பின் துவாரத்தின் வழியாக தாம்பத்திய உறவு வைப்பது கூடாது. ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது அவளுடன் உறவு கொள்ளக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. ஆணோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் இல்லற உறவு கொண்டதை குறித்து அந்த இரகசியங்களை, அதில் உள்ள குறை நிறைகளை மிகைப்படுத்தியோ கூட்டியோ குறைத்தோ பகிரங்கமாக மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது கூடாது. கணவனுக்கு இறைவனுக்கு மாறு இல்லாத விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். கணவனே இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்தை செய்ய வற்புறுத்தினால் கட்டுப்படக்கூடாது. கணவனுடைய அனுமதியின்றி வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே செல்வது, கணவனுக்கு பிடிக்காதவர்களை தன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்கிறது, அந்நிய ஆண்களோடு தனிமையில் சந்திப்பது, பேசுவது, உறவாடுவது, அவர்களோடு பல மணி நேரங்கள் அரட்டை அடிப்பது, இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள். அதுபோலவே பெற்றோர்களோடு உண்டான உறவுகளின் பொழுது தந்தை தனது மகனை தனது மகன் அல்ல என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதுபோலவே ஒரு முஸ்லிமோ பொதுவாக யாராக இருந்தாலும் தன்னுடைய தந்தை அல்லாதவரை தன்னுடைய தந்தை என்று வாதிடக்கூடாது, அழைக்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை குழந்தை இல்லாத தம்பதியினர் தத்து எடுத்தார்கள் என்று சொன்னால், தத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் இருவரும் அவர்கள் வளர்ந்து ஆளாகும் பொழுது மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை ஆணோ பெண்ணோ, அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தையும் சரி, தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவர்களும் சரி, இஸ்லாத்தினுடைய வரைமுறைகளை பேணி நடக்க வேண்டும். பெரிதாக வளர்ந்ததற்கு பிறகு தத்து எடுத்த குழந்தை இடத்தில் நாங்கள் உன்னுடைய உண்மையான தாய் தந்தையர் அல்ல, உன்னுடைய தாய் தந்தையர் யார் என்று எங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, உன்னை பற்றிய விவரங்கள் அரசாங்கத்தில் தான் தெரியும், அல்லது நாங்கள் யாரிடத்திலிருந்து தத்தெடுத்தோமோ அவர்களை பற்றிய உண்மை யதார்த்த நிலையங்களை, விவரங்களை, அவர்களுடைய தத்தெடுத்து இருக்கக்கூடியவருடைய உண்மையான தாய் தந்தையர்களை அறிந்திருந்தால் அவர்களுக்கு அடையாளம் காட்டி விடுங்கள் அல்லது சொல்லி விடுங்கள்.
இது மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதுபோலவே லஞ்சம் வாங்குவது, ஒரு மனிதன் தன்னுடைய காரியத்தை செய்ய சொல்லி அதற்கு உரியவரிடத்தில், அதிகாரிகளிடத்தில், அரசு அதிகாரிகளிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அந்த வேலையை நமக்காக நிறைவேற்றி தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமாக அவர்களுக்கு இருந்தும் அந்த கடமையை அவர்கள் சரிவர நிறைவேற்ற முன் வராத பொழுது நம்ம இடத்திலிருந்து லஞ்சத்தை எதிர்பார்த்தால், கையூட்டை எதிர்பார்த்தால், கையூட்டை நாம் கொடுப்பதும் தவறுதான், வாங்குவதும் தவறுதான். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் வாங்குபவனையும் அதை கொடுப்பவரையும் சபித்துள்ளார்கள். லஞ்சம் வாங்குவனும் கொடுப்பவனும் இறைவனுடைய அருளிலிருந்து துரத்தப்பட்டவர்கள். இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய தீங்கின் காரணமாகவே இந்த லஞ்சமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லஞ்சத்தால் இந்த சமுதாயத்தில் எத்தகைய பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் நித்தம் அனுபவித்து வருகின்றோம். அதுபோல இந்த லஞ்சம் எங்கு கொழுக்குகிறதோ அங்கு நீதி நேர்மையை எதையும் எதிர்பார்க்க இயலாது. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வேண்டா வெறுப்பாக நமக்கு நம்முடைய அத்தியாவசிய காரியம் நடந்து முடிவதற்காக சிலர் மனம் வெறுத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து காரியம் எவ்வாறு நடக்க வேண்டும், நமக்கு தேவை இருக்கிறது என்று கையூட்டு கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து என்ன செய்கின்றார்கள், காரியத்தை சாதிக்கிறார்கள். தனக்கு பாத்தியப்பட்ட உரிமையை பெறுவதற்கு கூட இங்கே லஞ்சம் கொடுத்து தான் பெற வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குமே. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய விவகாரங்களில் தீர்மானிக்க முடிவெடுக்க போதுமானவன். இங்கு திருமணத்தின் பெயரால் வரதட்சணை கேட்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இதுவும் மார்க்கத்தில் ஒரு வகையான கையூட்டு தான், லஞ்சம்தான். இதையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவங்கள் 3 பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இறைவனுக்கு இணை கற்பிப்பது, அடுத்து பெற்றோர்களை நோவினை செய்தல், சொல்லாலேயோ செயலாலேயோ நடத்தைகளாலேயோ நடை உடை பாவனைகளாலேயோ அவர்களை வேதனைப்படுத்துவது, சீ என்று உதாசீனப்படுத்துவது, திட்டுவது, பராமரிக்காமல் அரவணைக்காமல் விட்டு விடுவது, தாய் தந்தையர்களை துன்புறுத்துவது, அதற்கு அடுத்து பொய் சத்தியம், பொய் சாட்சி கூறுதல் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பொய் பேசுவதே தவறு, அதில் பொய் சாட்சி சொல்வது, பொய் சத்தியம் செய்வது, அது மிகப்பெரிய பாவம், பெரும்பாவம். பெரும்பாவம் எந்த அளவுக்கு என்றால் அதை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நபியை சுற்றியிருந்த தோழர்கள் எல்லாம் சொல்லலானார்கள், அல்லாஹ்வின் தூதரே போதும் போதும், நாங்கள் விளங்கி கொண்டோம், அறிந்து கொண்டோம், போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த தீமைகளை குறித்து அவ்வளவு கடுமையாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இணை வைத்தல், பெற்றோர்களை துன்புறுத்துதல், பொய் சாட்சி, பொய் பேசுதல், பொய் சத்தியம் செய்தல், இவையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான தவறு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் மோசடி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார். நபி அவர்கள் ஒரு முறை கடை வீதிக்கு செல்கின்றார்கள். அங்கு விற்கப்படுகின்ற உணவு தானியங்களில் கடந்து செல்லும் பொழுது ஒரு 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 வியாபாரியுடைய உணவு குவியலில் தன்னுடைய கையை உள்ளே நுழைக்கிறார்கள். வெளியே காய்ந்து இருக்கிறது, உள்ளே போக போக கை ஈரமாகிறது. பிறகு உள்ளிருந்த அந்த ஈரமான அந்த தானியங்களை எடுத்து, தோழரே இது என்ன என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே மழை பெய்த காரணத்தினால் ஈரமானதை உள்ளேயும் காய்ந்ததை வெளியே வைத்தேன் என்று சொன்னார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னி, எவர் ஒருவர் நம்மை ஏமாற்றுகிறாரோ, மக்களை நம்ப வைத்து மோசடி செய்கிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல
விற்பனை பொருட்களில் உள்ள குறைகளை கூறுவதன் மூலமே பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும், அல்லது அதனை மக்கள் பார்க்க முடியுமானதாக வைக்க வேண்டும். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலில் நீதியை, நேர்மையை, உண்மையை, வாய்மையை பேண வேண்டும். நம்பிக்கை துரோகமோ, மோசடியோ, பொய்யோ, பித்தலாட்டமோ, கலப்படமோ, ஏமாற்றுதலோ இது ஒருபோதும் கூடவே கூடாது. அந்த வகையில் சம்பாதிப்பது, அந்த அடிப்படையில் உண்ணுவது, அதன் அடிப்படையில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன்பானவர்களே. ஆகையினால் இவையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான தடுக்கப்பட்ட காரியங்கள். இவற்றிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும். அதுபோல இன்னும் சில தீமைகள் இருக்கிறது. அதை குறித்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஏறக்குறைய நாம் பாடத்தினுடைய இந்த கோர்ஸினுடைய முடிவை நோக்கி நாம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம். கண்ணும் கருத்துமாக படியுங்கள். அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான பதில்களை உங்களை நீங்களே தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பாடங்களை நம்ம முடிந்தது இப்போ ரிவிஷன் பண்ணுவோம் என்பதையும் தெரியப்படுத்தி கொண்டு அடுத்த வகுப்பில் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன்.